अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। विख्यातः सद्गुरुं प्रणमाम्यहम् पण्डितानां च राजानं शास्त्रे रत्नाकरोपमं बालपूर्वं गुरुं वन्दे सुब्रह्मण्याभिधं मुदा श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ओम सर्व चैतन्य रूपां तामाद्यां विद्यां च धीमहि बुद्धिं ज्ञानः प्रचोदयात् सृष्ट्वाखिलं जगदिदं सदसत्स्वरूपं सत्या स्वया त्रिगुणया परिपाति विश्वं संहृत्य कल्पसमये रमते तथैका तां सर्वविश्वजननीं मनसा स्मरामि। या विद्येत्यभिधीयते श्रुतिपते शक्तिः सदाद्या परा सर्वज्ञा भवबन्धचित्तिनिपुणा सर्वासये संस्थिता दुर्गेया सुदुरात्मविष्टमुनिभिर्ध्यानास्पदं प्रापिता प्रत्यक्षा भवती हसा भगवती सिद्धिप्रदा स्यात् सदा। सकलगुणगणानां एकपात्रं पवित्रम् अखिलभुवनमातुर्नाट्यवद्यद्विचित्रम् निखिलमलगणानां नासकृत् कामकन्दम् प्रकटय भगवत्या नामयुक्तं पुराणम्। தேவி பாகவதம் 6வது ஸ்கந்தம் 19வது அத்தியாயம். கைகேய விற்த்தாந்தங்கள். இந்த இது நடக்கிறது. பார்கவ கைகேய கார்த்தி வித்யார்ஜுனர்னு சொல்றோம் இல்லையா, அந்த கதை அந்த இடத்துல கதை நடந்துட்டு இருக்கு. மேல வியாசர் சொல்றார், தஸ்யை தத்வா வரம் சம்புகு கைலாசம் துவரித்தோ ஏயோ. ஸோ பகவான் என்ன பண்ணார், அவளுக்கு ஒரு, அதாவது தபஸ் பண்ற லக்ஷ்மிக்கு வரத்தை கொடுக்கிறார். நீ அந்த தேவத்தை பரதேவத்தைய தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வரனை கொடுக்கிறார். வரனை கொடுத்துட்டு, உனக்கு நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் நடக்கும். ரம்யம் தேவகணேர் ஜுஷ்டம் அப்சரோபிஷ்ட மண்டிதம் தத்ரகத்வா சித்திரரூபம் கணம் காரிய விசாரதம் பிரேஷயாமாச வைகுண்டே லக்ஷ்மி காரியார்த்த சித்தையே. அதான் தஸ்யை தத்வா வரம் சம்புகு கைலாசம் தொரிதோயோ. முதல்ல லக்ஷ்மிக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணார், கைலாசத்துக்கு வேகமா போனார். ரம்யேம், அதாவது கைலாசம், துவரிதம் தேவகணை ஜுஷ்டம் அப்சரோபிஷ்ட மண்டிதம், தேவகணங்கள் அப்சரஸ்கள் எல்லாரும் கூடி இருக்கிறதான கைலாசத்துக்கு. தத்ரகத்வா சித்திரரூபம் கணம் காரிய விசாரதம், ஒரு கணம், சித்திரரூபம்னு ஒரு கணத்தோட பேரு. காரிய விசாரதன், காரியங்களை கெட்டிக்காரத்தனமா முடிக்கக்கூடிய ஒரு சக்தி படைச்சவர். பிரேஷயா மாச வைகுண்டே லக்ஷ்மி காரியார்த்த சித்தியே, அந்த கணத்தை லக்ஷ்மியோட காரியம் நிறைவேறுவதற்காக வைகுண்டத்துக்கு என்ன பண்றார், பகவான் பரமேஸ்வரன் அனுப்புறார். அதான் பரமேஸ்வரன் அதான் என்னன்னா பார்க்கணும், இந்த இடத்துல விஷ்ணு இந்த காரியத்தை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பாக்கி பேர் பகவானுடைய ஒரு சிந்தையினாலேயே நடக்குமோ அந்த மாதிரி பண்ணாம விஷ்ணு செய்யறதுக்கு ஒரு கணத்தை அனுப்புறார். சோ அதனால என்ன ஆறுது, எந்த அளவுக்கு அவர் விஷ்ணுவை மதிக்கிறார், சிவன் எந்த அளவுக்கு விஷ்ணுவை மதிக்கிறார், விஷ்ணு எந்த அளவுக்கு சிவனை மதிக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, ஈக்குவாலிட்டி இருக்கு, மதிப்பு இருக்கு. அதுல நான் நினைக்கிறது நீ செய் அப்படின்னு ஒருத்தர் பெரியவராகவும் ஒருத்தர் சின்னவராகவும் இருக்கக்கூடிய பாவனை இல்லை. அதனால லக்ஷ்மி காரியார்த்த சித்தியை, லக்ஷ்மியின் காரியத்துக்காக சித்திரரூபங்கிற ஒரு கணத்தை ஒரு கணதேவத்தையை அங்க அனுப்புறார். அந்த இடத்துல சிவன் சொல்றார் அந்த சித்திரரூபன்ட்ட, சித்திரரூபன்னு அவனை கூப்பிட்டு சொல்றார், சித்திரரூப ஹரிம் கத்வா ப்ரூஹித்வம் வச்சனான் மம. ஹரிம் கத்வா, விஷ்ணு கிட்ட போய் மம வச்சனான் ப்ரூஹி, நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லு. தமிழ்ல சொல்றோம் இல்லையா, நான் சொன்னேன்னு சொல்லுன்னு, அந்த மாதிரி மம வச்சனான் ப்ரூஹி, என்னுடைய வார்த்தையினால. யதாசோ துக்கிதாம் பத்னி விசோகாம் ச கரிஷ்யதி இத்யுக்த சித்திரரூபா அத நிர்ஜகாம தொரான்விதா. யதா அசௌ
துக்கிதாம் பத்னி விஷோகாம் கரிஷ்யதி. அதாவது எந்த மாதிரி நடந்துட்டா அந்த கஷ்டப்பட்டு இருக்கிற விஷ்ணுவனுடைய பத்னியான லட்சுமியானவள் சோகமற்றவர்களாக அவளுடைய கவலையும் கஷ்டமும் நீங்குமோ அந்த மாதிரி செய் அப்படின்னு நான் சொன்னதாக சொல்லு அப்படின்னார். இத்தியுக்த சித்திர ரூபோத நிர்ஜகாம துவரான்விதா. பகவானே இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு உடனே ரொம்ப வேகமாக சித்திரரூப துவரான்விதா வேகத்துடன் கூடினவனாக மிகுந்த வேகமாக வைகுண்டத்துக்கு போறான். வைகுண்டம் பரமம் ஸ்தானம் வைஷ்ணவைஷ்ட கணேர் விருத்தம். வைகுண்டம் பரமம் ஸ்தானம் உத்தமமான வைகுண்டத்துக்கு வைஷ்ணவஸ்ட கணைகி வைஷ்ணவ கணங்கள் விஷ்ணு பார்ஷதால்னு சொல்லுவோம். அதுதான் அதாவது விஷ்ணுவை சுத்தி இருக்கிறவ விஷ்ணுவனுடைய அட்டண்டன்ஸ். வைஷ்ணவஸ்ட கணேர் விருத்தம் நானா துரும கணாகீர்ணம் வாபீசத விராஜிதம். இதே மாதிரி வர்ணிக்கிறார். நானா துரும கணாகீர்ணம். துரும பலவிதமான மரங்கள், அந்த மரக்கூட்டங்கள் ஒவ்வொன்றும் தோப்பு தோப்பா இருக்கு. ஒவ்வொன்றும் தனித்தனி மரமா இல்ல. இப்ப மாமரம்னு எடுத்துட்டா மாந்தோப்பா இருக்கு. துரும கண மாந்தோப்பு அப்படியே இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு மரத்தை எடுத்திருந்தாலும் ஒவ்வொன்றும் அந்த மாதிரி மரத்தை கூட்டம் கூட்டமா தோப்பு தோப்பா இருக்கக்கூடியது. அப்படி தோப்புகள் நிறைந்த ஒரு காடு. அப்படிப்பட்ட மரங்களாலே நிரம்பினது. வாபீசத்தை விராஜிதம் நூற்றுக்கணக்கான நடைவாவிகள். உக்த பிராசாத சயுக்தம் உச்ச பிராசாத சம்யுக்தம் உயர்ந்த பிராசாதங்கள் மாளிகைகள் நிரம்பினது. பதாகாபிர் அலங்கிருத்தம். அந்த மாளிகைகள்ல இது யாருடைய மாளிகை என்ன எது அப்படிங்கறதெல்லாம் காட்டக்கூடிய விதத்திலையும் அந்த மாளிகைக்கு அழகு கொடுக்கக்கூடிய விதத்திலையும் பதாகா அப்படின்னா அந்த ஃபெஸ்டூன்ஸ் பதாகாபிகி அலங்கிருத்தம். அந்த கொடிகளாலே அழகு கட்டப்பட்டிருக்கு. நிருத்திய கீத கலாபூர்ணம் மந்தார துரும சம்யுதம். நிருத்திய கீதம் டான்ஸ் பாட்டு எல்லாம் இருக்கு. மந்தார துருமம் மந்தார கல்ப விருட்சஸ்ன்னு 5 தேவ விருஷங்கள்ல ஒரு விருஷம் மந்தார விருஷம். அது பார்க்கடல்ல இருந்து வந்தது. அதே மாதிரி பகுல அசோக இன்னும் வேற என்னென்ன இருக்கு. பகுல அசோக திலக அப்படின்றார். பகுல அசோக திலக சம்பகாலி விமண்டிதம். சம்பகாலி விமண்டிதம். பகுல மகிழம்பூ, அசோகம், திலகம், சம்பகம், இதுல அலி இதெல்லாம் இதுல சுத்தி இருக்கிற வண்டுகள். அப்புறம் கூஜிதைர் விககானாந்து கர்ணாஹ்லாத கரயுதம். விககானாம் கூஜிதைகி பறவைகள் இருக்கே அவைகளுடைய இனிமையான அந்த பாட்டுகள். பறவைகள் பாடுறது இந்த இருக்கு சிர்பிங்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் சொல்றோம் இல்லையா. பறவைகளுடைய கூச்சல்கள் ரொம்ப இனிமையா இருக்கக்கூடியது. கூஜிதைகி விககானாந்து கர்ணாஹ்லாத காதுக்கு இனிமையா இருக்கக்கூடிய பறவைகளின் இந்த கூக்குரல்கள், பறவைகளின் கூச்சல்கள். அதனாலே யுதம் சேர்ந்திருக்கிறது. சம்வீக்ஷ பவனம் விஷ்ணோஹோ துவாஸ்தவ் பிராக பிரணம்யச்ச. சம்வீக்ஷ பவனம் அந்த நடுவுல விஷ்ணுவனுடைய பவனத்தை மாளிகையை பார்த்து துவாஸ்தவ் துவாரபாலகர்கள் அங்க நின்றுட்டு இருக்கா இல்லையா. 2 துவாரபாலர்கள் இந்த பக்கம் அந்த ஜெய விஜயாள். துவாஸ்தவ் பிராக பிரணம்யச்ச அவர்களை வணங்கி இந்த சித்திரரூபன்ற கணன் சொன்னான். ஜெய விஜய நாமானோ வேத்திரபாணி ஸ்திதா உபோ. ஜெய விஜய நாமானோ அதான் அந்த ஜெய விஜயன்ற துவாரபாலர்கள் 2 பேரும் அங்க இருக்காங்க. வேத்திரபாணி 2 பேரும் கையில பெரம்பு தங்களுடைய அதிகார காட்டுற மாதிரி. வேத்திரபாணி அந்த கையில ஒரு பெரம்பாலான அந்த கோல் இருக்கு பாருங்க, அந்த கோலோட நின்று இருக்காங்க. ஸ்திதா உபோ சித்திரரூபன் சொல்றான். போ நிவேதயத்தம் சீக்கிரம் ஹரையே பரமாத்மனே தூதம் பிராப்தம் ஹரஸ்யாத்திர பிரேரிதம் சூலபாணினா. போஹோ நிவேதயத்தம். நிவேதித்தனா பிளீஸ் ரிப்போர்ட் அப்படிங்க 2 பேர். அது திவச்சனம் இல்லையோ. நிவேதயத்தம். நிவேதயத்தனா நீங்கள் இருவரும் போய் சொல்லுங்கள். சீக்கிரம் ஹரையே பரமாத்மனே. ஹரி பரமாத்மா இருக்கார் இல்லையா. பரமாத்மாவான ஹரியிடம் தூதம் பிராப்தம் ஹரஸ்ய தூதம் பிராப்தம். சிவனிடமிருந்து தூதன் வந்திருக்கிறதாக. ஹரிஹரன் 2த்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். அதாவது கிரு ஹர் டு டேக் அவே அப்படிங்கிற ரூட்ல இருந்து வர பதம் அது அந்த ஹரிங்கிறது. கிரு ஹர் டு டேக் அவேனாக்க எடுத்துக்கொள்றதுன்னு அர்த்தம். ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தை ரபிஸ்மிருதா. அதாவது தப்பான ஜனங்கள், அதாவது பாவம் பண்ணிருக்கிறவங்களா இருந்தா கூட பகவான் ஹரி நாமஸ்மரணம் பண்ணினாக்க அவளுடைய பாபங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு. அதனாலதான் நம்ம இப்ப ஆவணியாவட்டம் பண்ணும்போது என்ன பண்றோம், மாத்தியானிகத்துல சமஸ்த பாபக்ஷயார்த்தம் மாத்தியானிக ஸ்நானமகம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்த பாபத்தையும் போக்குறதுக்காக மாத்தியானிக ஸ்நானம் பண்றோம் பாத்தீங்களா. அந்த ஸ்நானம் பண்ணும்போது ஹரி ஹரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், பகவன் நாமாவை ஹரி ஹரின்னு சொல்லிட்டு ஸ்நானம் பண்றோம். சோ ஹரிஹி அதாவது ஸ்நான காலே ஹரிஸ்மிருதா. ஸ்நானத்தும் போது அதாவது போஜனேது கோவிந்தம் ஸ்நானேது ஹரிஹி.
போஜனம் சொல்லும் போது கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு நம்ம போஜனம் பண்ணினோம்னா அது நம்மளுக்கு உபவாசம் பண்ணின பலனை கொடுக்கறதாம். அந்த மாரி ஸ்நானத்துல ஹரியனுடைய நாமஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னார். அதனால ஹரஹான்னாலும் அதேதான், அதே ஹரிக்கு என்ன அர்த்தமோ அது. தூதம் பிராப்தம் ஹரஸ்யாத்திர பிரேரித்தம் சூலபாணினா, சூலபாணியான ஹரி சிவனுடைய தூதன் சிவனாலே அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கன்னார். தச்சுருத்வா வச்சனம் தஸ்ய ஜெய பரம புத்திமான். நான் போய் சொல்றேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் அந்த தூதனை உட்கார வச்சுட்டு இல்ல அங்க நிக்க வச்சுட்டு மெதுவா போலாமா வேண்டாமா, அதுக்கப்புறம் நம்ம யாராவது வரும்போது அவள்கிட்ட சொல்லி அனுப்பலாமான்னு. அதாவது தூதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, அதாவது தூதன் யார்கிட்டேருந்து வந்திருக்கான், அவளுடைய ஸ்டேட்டஸ், அவளுடைய ரெஸ்பெக்ட் என்ன, தூதனுடைய ரெஸ்பெக்ட் என்னன்றது ஒவ்வொன்றையும் பார்த்து தானே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாம தூதனை நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி படைச்சவரா இருக்கார். சோ ஜெயா பரம புத்திமான் தச்சுருத்வா வச்சனம் கத்வா ஹரிம் பிரணம்யாக கிருத்தாஞ்சலி புடப்புரா. விஷ்ணுவிட்ட போய் சொன்னார் கிருத்தாஞ்சலி புடஹா, அஞ்சலி நமஸ்காரம் பண்ணிட்டு தேவதேவ ரமாகாந்த கருணாகர கேசவ, தேவதேவ ரமாகாந்த அவர் அட்ரஸ் பண்றது ரமாகாந்த லட்சுமிபதியே கருணாகர கேசவ துவாரி திஷ்டதி தூதோத்திர சங்கரஸ்ய சமாகதா, சங்கரஸ்ய தூதா சமாகதா துவாரி திஷ்டதி. சிவன்கிட்ட இருந்து ஒரு தூதன் வந்திருக்கான், வாசல்ல நின்று இருக்கான் அப்படின்ட்டு. ஆக்ஞாபய பிரவேஷ்டவியோ நவேதி கருடத்வஜ, ஆக்ஞாபய பிரவேஷ்டவியா நவா, அவர் இப்பவே உடனே உள்ள அனுப்பவா வேண்டாமா என்ன எதுங்கிறது நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு. என்ன எஜமானுடைய பர்மிஷன் கேட்கணுமோ இது. சித்திரரூப தரோப்பியஸ்தி ந ஜானே காரிய கௌரவம். அவன் சித்திரரூபன், சித்திரரூபன்னு பேரு, சித்திரரூப தரோப்பியஸ்தி, சித்திரரூபன்ற பேரு. நஜானே அவன் என்ன விஷயமா வந்திருக்காங்கிறத என்கிட்ட சொல்லல. நஜானே காரிய கௌரவம், அதாவது சிவன்கிட்ட இருந்தே தூதன் வந்திருக்கான், டைரக்டா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது காரிய கௌரவம் நஜானே, காரியத்தினுடைய பெருமை, அது எவ்வளவு பெரிய விஷயம், என்ன இது முக்கியமான விஷயங்கிறது எனக்கு தெரியாது, வந்திருக்காருங்கிறது மட்டும்தான். இத்தியாகர்ணிய ஹரிப்ராக ஜெயம் பிரஜாத காரணா. இத்தியாகர்ணிய அவர் என்ன பண்ணார், ஜெயம் பிராக ஹரிஹி ஜெயம் பிராக, ஹரி ஜெயனை பார்த்து சொல்றார் பிரஜாத காரணா, அவருக்கு தெரியும் இல்லையா, முக்காலமும் உணர்ந்தவர், அதனால பிரஜாத காரணா காரணத்தை அறிந்தவர், அதாவது சித்திரரூபன் அந்த காரணத்தை அறியவர். பிரவேசயாத்திர ருத்ரஸ்ய பிருத்தியம் சமய சம்ஸ்திதம், பிரவேசயாத்திர ருத்ரஸ்ய பிருத்தியம், ருத்ரனுடைய வேலைக்காரன அந்த கணத்தை உடனே உள்ள அனுப்பு, சமய சம்ஸ்திதம் அவர் நல்ல விஷயத்தை அறிந்தவர். இத்தியாகர்ணிய ஜெயஸ்தூர்ணம் கத்வாதம் பரமாத்புதம் ஏஹி தியாகாரயாமாச ஜெய சங்கர சேவகம். இத்தியாகர்ணிய ஜெயஹா என்ன தூர்ணம், அதுக்கப்புறம் என்ன பண்ணார், தைரியமா உள்ள போய் கூப்பிடலாம் இல்லையா, தூர்ணம்னா ஒரு கான்பிடென்ட்லி ஸ்டெப்பை என்ன பண்ணார், ஃபேர்ம் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு ஹி பிஹேவ்டு ஃபேர்ம்லின்னு அர்த்தம். ரொம்ப சத்தம் போடாம, அதாவது கத்தி கரடா எல்லாம் பண்ணாம, தூர்ணம் ஒரு ஃபேர்மா வித்தவுட் மச் நாய்ஸ், எல்லாம் சேர்ந்ததுதான் அது. தூர்ணம் கத்வா தம் பரமாத்புதம் ஏஹி தியாகாரயாமாச, அவரை வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறார். ஜெயஹா சங்கர சேவகம் பிரவேசித்தோ ஜெயேநாத சித்திரரூப ததாகிருதி, சித்திரரூபா ததாகிருதி, அப்படிப்பட்ட ஆக்கிருதியை உடைய சித்திரரூபன் ஜெயேன ஜெயன்கிற துவாரபாலகனாலே பிரவேசியாமாச உள்ள அனுப்பப்பட்டார். பிரணம்ய தண்டவத் விஷ்ணும் கிருத்தாஞ்சலி புடஸ்திதா, பிரணம்ய தண்டவத்து, விஷ்ணுக்கு போன உடனே என்ன பண்ணார், விழுந்து நமஸ்காரம் பண்றான். தண்டவத் விஷ்ணு பிரணம்ய, விழுந்து நமஸ்காரம் பண்றார். தண்டவத்து எப்படி ஒரு தண்டம், அதாவது தண்டம் சமர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படியே நேரா, அதாவது அஷ்டாங்கமான ஒரு நமஸ்காரத்தை பண்ணி பிரணம்ய தண்டவத் விஷ்ணு கிருத்தாஞ்சலி புட்டஹா, கையில அஞ்சலி புட்டஹா, கை கூப்பின கையை உடையவராக ஸ்திதா. திருஷ்டுவா தம் விஸ்மயம் பிராப பகவான் கருடத்வஜா, அவனை பார்த்த உடனே விஸ்மயம் பிராப, அவருக்கு என்ன ஒரு ஆச்சரியம். சித்திரது ரூபதரம் சம்போகோ சேவகம் வினயான்விதம், சம்போகோ சேவகம் வினயான்விதம், நான் சிவன் இருந்து வந்திருக்கேன்ற ஒரு கர்வம், ஒரு அரகன்ஸ், அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல எதுவும் இல்ல. வினயான்விதம் பப்ரச்சதம் ஸ்மிதம் கிருத்வா சித்திரரூபம் ரமாபதி, ஸ்மிதம் கிருத்வா, அதாவது ஸ்மித பூர்வாபிபாஷிச்சேன்னு ஒரு புன்முருவலோட பேசணும். பேசும்போது நம்ம எதிர்க்க இருக்கிறவாள்கிட்ட புன்முருவலோட பேசணும், ஒரு சிரிப்போட பேசணும், அவளை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கிற சென்ஸ்ல பேசணும் இல்லையா. அதனால பப்ரச்சதம் ஸ்மிதம் கிருத்வா சித்திரரூபம் ரமாபதி, ஸ்மிதம் கிருத்வா சித்திரரூபம் ரமாபதி பப்ரச்ச. குஷலம் முதல்ல என்ன பண்ணார், சௌக்கியமா எப்படின்ட்டு குஷலம் பப்ரச்ச, சௌக்கியத்தை விசாரிச்ச. தேவதேவசிய சகுடும்பஸ்ய சானக, அதாவது குசலம்னாக்க தூதனுக்கு மட்டும் இல்ல, தூதனுக்கு இல்ல, தேவதேவசிய சகுடும்பஸ்ய, அதாவது பகவான் பரமேஸ்வரனுடைய குசலத்தை விசாரிச்சார். அது மரியாதை பேச்ச ஆரம்பிக்கிற மாதிரி.
பகவான் பரமேஸ்வரனுடைய குசலம், அதோட சகுடும்பஸ்ய பார்வதி எல்லாருடைய குடும்ப குசலத்தை விசாரிச்சார். கஸ்மாத்வம் பிரேஷிதோஸ்யத்ர ப்ரூஹி காரியம் ஹரஸ்யக்கிம். எதனால நீங்க அனுப்பப்பட்டிருக்க? சிவனுக்கு ஆக வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கா? ப்ரூஹி காரியம் ஹரஸ்யக்கிம். கிம் காரியம் ஹரஸ்ய, சிவனுக்கு என்ன காரியம் ஆகணும்? ப்ரூஹி சொல்லு. கஸ்மாத்வம் பிரேஷிதா அதவா தேவதானாம் ச கிஞ்சித் காரியம் சமுத்திதம். சிவனுக்கே ஏதாவது ஒரு காரியம் ஆகணுமா? இல்ல தேவதைகளுக்காக வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கா? அந்த காரியத்துக்காக பகவான் பரமேஸ்வரன் உன்னை இங்கே எங்கிட்ட அனுப்பிச்சிருக்காரா? தேவதைகளுக்கு அதாவது என்ன ஆகும்? தேவதைகள்லாம் என்ன பண்ணுவான்? ஏதாவது ஒரு அசுரா இருப்பா, அந்த அசுரனை ஜெயிக்கணும், இந்த அசுரனுடைய தொந்தரவை கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்றது? அவ பிரம்மாட்ட போய், பிரம்மா சிவன்கிட்ட போய், சிவன் விஷ்ணுட்ட வந்து, இல்ல அவ பிரம்மா வந்து விஷ்ணுட்ட வந்து, விஷ்ணு சிவன்கிட்ட போயின்னு இந்த மாதிரி அவர்கள்லாம் என்ன பண்றாங்க? ஒவ்வொருத்தரும் போற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தேவதைகளுடைய காரியத்துக்காக சிவன் உன்னை இங்க அனுப்பிச்சிருக்காரா? இல்ல சிவனுக்கே ஏதாவது காரியம் ஆகணுமா? என்ன விஷயமா நீயே இங்க வந்திருக்க சொல்லு அப்படின்னு அந்த சித்திரரூபன்றவன்ட்ட கேட்கிறார். தூதன் சொல்றான், கிம் அஜ்ஞாதம் தவாஸ்தீக சம்சாரே கருடத்வஜ. அதாவது நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல, அவங்களுக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு அர்த்தம். கிம் அஜ்ஞாதம் தவாஸ்தீக சம்சாரே இக சம்சாரே, இந்த சம்சாரத்துல தவ அஜ்ஞாதம் கிமஸ்தி, உங்களால அறியப்படாததுன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? உங்களுக்கு தெரியாதது ஏதாவது உண்டா? வர்த்தமானம் திரிகாலஜ்ய எதகம் பிரபிரவீமிவை. அதாவது வர்த்தமானம் திரிகாலஜ்ய, 3 காலத்தையும் அறிந்தவரே, இந்த இடத்துல ஏதாவது எதகம் பிரபிரவீமி, எதை நான் உங்ககிட்ட சொல்லணும், எந்த விற்த்தாந்தத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும், உங்களுக்கு தெரியாததுன்னு உண்டா அப்படின்னு சொல்லிட்டு, பிரேஷிதோஸ்மி பவேனாத்திர விஜ்ஞப்தும் துவாம் ஜனார்தன. பவேன அத்திர பிரேஷிதோஸ்மி. பவேன, பவேனாக்க பவஹா அப்படிங்கிறது சம்சாரத்துக்கு அதிபதியா இருக்கிறவர். சோ சம்சாரத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனாலே பிரேஷிதோகம், நான் இங்க பிரேஷிதோஸ்மி அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதாவது சம்சார விஷயமா தான். விஜ்ஞப்தும் துவாம் ஜனார்தன, உங்களே ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதாவது விஷ்ணு சிவன்கிட்ட சொல்லும், சிவன் விஷ்ணுகிட்ட சொல்லும் போது என்ன பண்றார்? ஆர்டர் பண்ற மாதிரி சொல்றது இல்ல. உங்களை வந்து விஜ்ஞப்தும், உங்களிடம் விஜாபனம் செய்து கொள்ள சொன்னார். அதாவது என்ன பண்ற? உங்களிடம் விஜாபனம் செய்து கொள்வதற்காக என்னை அனுப்பித்திருக்கிறார். சிவன் வந்து விஷ்ணுவுக்கு ஆர்டர் போடல, இது செய்யலாம் சொல்லல, இது செய்ய வேண்டிய காரியம்லாம் சொல்லல, இது ஒரு விஜாபனம், ரெக்வஸ்ட் அப்படின்ட்டு என்ன பண்றார்? அந்த மாதிரி அனுப்புறார். ஹரிசிய வச்சனாத் வாக்கியம் பிரபிரவீமி தொயி பிரபு. நான் இப்ப வந்து நான் சொல்ல போறது நான் சொல்றேன்னு நினைக்கிறேன், நீங்க பெரியவா. சாதாரணமா இதுல வந்து இப்ப ராஜாக்களுக்கு இல்ல மடத்துல பெரியவாளுக்கு எல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம்? ஆத்துல வந்து கல்யாணம்னு ஒரு பத்திரிக்கை அனுப்புறோம்னு வச்சுக்கோ, நேரா கல்யாணம்னு பெரியவாளுக்குன்னு போடுறது இல்ல. மடத்துல மேனேஜர் யாராவது இருந்தாக்க, இல்ல ராஜா என்ன செக்ரட்டரி, இந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறவன்னாக்க அவளுக்கு வந்து செக்ரட்டரின்னு நம்ம சொல்றது வந்து செய்யுங்கோ வாங்கோ போங்கோன்ற வார்த்தை டைரக்டா அவளுக்கு உபயோகப்படுற மாதிரி இருக்கப்படாது இல்லையா? அதனால சமயம் பார்த்து, அதாவது சமயம் அறிந்து சமூகத்தில் விஞ்ஞாபனம் செய்து கொண்டு, இல்ல சந்நிதியில் விஞ்ஞாபனம் செய்து கொண்டு, அதாவது இந்த விஷயத்த அவள்கிட்ட சமயம் பார்த்து, எந்த சமயத்துல அவளுக்கு சௌரியமா இருக்குமோ, எப்ப ஃப்ரீயா இருப்பாளோ ஃப்ரீயா இருக்கிற சமயத்துல அவள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு பிரசாத பலமந்திர அக்ஷதைகள் பிரசாதத்தை வாங்கி அனுப்புறது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? வேற பக்கத்துல இருக்கிறவாளுக்கு தான் நம்ம ரெக்வஸ்ட், மடத்துல இருக்கிறவாளுக்கு தான், இல்ல ஆபீஸ்ல இருக்கிறவாளுக்கு, இல்ல புது அவளுக்கு தான், செக்ரட்டரின்னு இருக்கிறவாளுக்கு தான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறமே ஒழிய டைரக்டா எனக்கு அனுப்புங்கோ, உங்க ஆசீர்வாதத்தை எனக்கு தெரியாதவா பண்ணலாம், குழந்தைகள் சின்னவங்க பண்ணலாம், அது வேற விஷயம். விஷயம் தெரிஞ்சுவா இந்த மாதிரி டைரக்டா வந்து என்ன பண்றது இல்ல பெரியவாள்கிட்ட. ஏன்னா நம்ம உபயோகப்படுத்துற வார்த்தை நம்ம ரெக்வஸ்ட்னு நினைச்சு நம்ம பண்ணினோம்னா கூட அந்த வார்த்தையினுடைய பிரயோகம் விதிலிங் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதனால அதை வந்து நம்ம டைரக்டா உபயோகப்படுத்துறது இல்லை. அதனாலதான் அவர் என்ன சொன்னார்? ஹரஸ்ய வச்சனாத் வாக்கியம் பிரபிரவீமி தொயி பிரபு. ஹே பிரபு, ஹரஸ்ய வச்சனாத் வாக்கியம் பிரவீமி, இது பரமேஸ்வரனுடைய வாக்கியம், அந்த வாக்கியத்தை நான் அப்படியே சொல்றேன், இது என்னுடைய வாக்கியம்ங்கிறது இல்ல அப்படின்ட்டு. தேன உக்தம் ஏததேவ ஏதத் தேவேச, தேன உக்தம் ஏதத் தேவேச. ஹே தேவேச, தேவர்களுக்கு தலைவனா இருக்கக்கூடிய பிரபு விஷ்ணுவே, தேன உக்தம். பாரியா தே கமலாலயா, தே பாரியா கமலாலயா லக்ஷ்மி தபஸ்தபதி காலிந்தி தமசா சங்கமே விபோ. காலிந்தி தமசா சங்கமே, காலிந்தியும் தமசாங்கிற நதி, இந்த 2 நதியும் இணையக்கூடிய இடத்துல தபஸ்தபதி கடுமையான தபஸை செய்து கொண்டிருக்கிறாள். ஹயி ரூபதரா தேவி சர்வார்த்த சித்திதாயினி. ஹயி ரூபதரா, ஒரு பெண் குதிரை வடிவம் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கா. சர்வார்த்த சித்திதாயினி, அது எல்லா விதம், அந்த
எல்லா நம்மளுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடியதான கடுமையான தபசு பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட தேவியானவள் அப்படிப்பட்ட இடத்துல இது எல்லாத்துக்குமே. ஏன்னா பின்னாடி நீங்க இதுல பாத்தீங்கன்னாக்க யோக வாசிஷ்டாதி கிரந்தங்கள்ல முதல்ல விஸ்வாமித்திரர் என்ன பண்றார், ஒரு இடத்துல உட்காந்து தபஸ் பண்றார். தபஸ் பண்ணும்போது அந்த இடத்துல தபஸ் சரியா வரல அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாத்தின்னு போய் தபஸ் பண்றார். சோ இடங்கள் கூட, இடம் காலம் அப்படிங்கறதெல்லாம் சொல்ற பாருங்க, சூழ்நிலை, இதெல்லாம் கூட நம்மளுடைய தபஸ் சித்தியாரத்துக்கு அனுகூலமாக இருக்கிறதாக இருக்கு. அதெல்லாம் அனுகூலமா இருக்கிறதுனாலதான் அதுகளை முக்கியமா எடுத்துக்கிறார். அதனால சர்வார்த்த சித்திதாயினி தியாத்தும் யோக்யா அமரகணைஹி மானவைஹி யட்ச கிண்ணரைஹி வினா தயா நரக்கோபி சுகபாகி பவேன்னஹி. சோ அவ என்ன பண்ண, சர்வார்த்த சித்திதாயினி தேவி, எல்லா வரன்களையும் நம்மளுக்கு அளிக்கக்கூடியதான அந்த தேவி அவ என்ன பண்ண, தாத்தும் யோக்யா அமரகணைஹி, தேவர்களாலே தபஸ் பண்ணி தியானிக்கப்பட தகுந்தவள், பார்க்கப்பட தகுந்தவள். யாதும் அமரகணைஹி யோக்யா மானவைஹி யக்ஷ கிண்ணரைஹி, அமர தேவர்கள் மட்டும் இல்லை, யக்ஷ கிண்ணறர்கள், அமரர்கள், அதாவது செமி டிவைன் பீயிங்ஸ் சொல்ற பாருங்க, யக்ஷா ரட்சா இந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது தேவர்களுக்கும் மனுஷர்களுக்கும் நடுவுல இருக்கிறவர்கள், மாணவகணைகி அனைவராலும் தியானிக்கப்பட தகுந்த, அனைவருடைய தியானத்தையும் ஏற்று அதுகளுக்கு அந்த தியானத்துக்கு பலன் கொடுக்கக்கூடிய, எல்லா விதமான பலனையும் கொடுக்கக்கூடிய அந்த தேவியானவள் ஹை ரூபதரா, பெண்குதிரை வடிவம் எடுத்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. வினாதயா நரக்கோபி சுகபாகி பவேன்னகி, அவள் இல்லாமல் உலகத்துல எந்த மனிதர்களும், என்ன நம்ம எல்லாத்தையும் என்ன சொல்றோம், லக்ஷ்மிகரமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். எது ஒண்ணு நன்னா இருந்தாலும் லக்ஷ்மிகரமா இருக்கு அப்படிங்கிறோம் இல்லையா. அந்த லக்ஷ்மிகரம்ங்கிறது பகவான் நம்பாள், லக்ஷ்மி இருந்தா தானே நடக்கும். சோ தயாவினா நரக்கோபி சுகபாகி பவேன்னகி, மனிதர்களுக்கு சுகம்ங்கிறதே ஏற்பட முடியாது இல்லையா. அதாவது லக்ஷ்மி தபஸ் பண்ண போயிட்டாள்னா அவ ஏதோ தபஸ் பண்ண போயிட்டாள்னு அர்த்தம் இல்ல. உலகம் முழுக்கவுமே சுகம் இல்லாமல், சௌக்கியம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மனசந்துஷ்டி இல்லாமல், நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படும்னு அர்த்தம். சோ உலகத்துக்கே அது முழு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ சுகபாகி பவேன்னகி, உலகம் சுகத்தோட இருக்காதே. தாம் தியக்த்வா புண்டரீகாட்ச பிராப்னோஷி கிம் சுகம் ஹரே, அவளை தபஸ், அவளுக்கு சாபத்தை கொடுத்து அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சுட்டு தனியா போ தபஸ் பண்ணுன்னு அனுப்பிச்சுட்டு உனக்குதான் என்ன சுகம் கிடைக்க போறது. தாம் தியக்த்வா புண்டரீகாட்ச பிராப்னோஷி கிம் சுகம் ஹரே துர்பலோபி ஸ்ரீயம் பாதி நிர்தனோபி ஜெகத்பதே. லோகத்துல உடனே லோகத்துல விஷயத்துல சொல்றார், நிர்தனோபி கையில பணமே இல்லாதவனா இருந்தா கூட, துர்பலோபி பலம் இல்லாதவன் இருந்தா கூட, ஸ்ரீயம் பாதி ஜெகத்பதே, லோகத்துல தன்னுடைய மனைவியை காப்பாத்துதான் செய்யறாங்க. அவள்லாம் எனக்கு பணம் இல்லை, எனக்கு வசதி இல்லை, எனக்கு சக்தி இல்லைன்னு யாருமே விட்டுடுறது இல்லை. அப்படி இருக்கும்போது நீ எப்படி உன் மனைவியை விடலாம் அப்படின்றார். வினாபராதம் ச விபோ கிம் தியக்தா ஜெகதீஸ்வரி, அவள்கிட்ட எந்த விதமான தவறுமே இல்லாமல் ஜெகதீஸ்வரி ஏன் எந்த காரணத்தினாலும் விடப்பட்டாள். அதான் மனைவியை விடுறதுங்கிறது அபராதம் இருந்தா கூட மனைவியை விடுறதுங்கிறது எந்த விதத்திலையும் தகுதி இல்லை, அபராதமே இல்லாத, லோகத்துக்கு சௌரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த மனைவியை விடுறதுங்கிறது இப்படி எதனால ஏற்பட்டது. துக்கம் பிராப்னோதி சம்சாரே யஸ்ய பாரியா ஜெகத்குரு திக் தஸ்ய ஜீவிதம் லோகே நிந்திதம் துவரிமண்டலே. துக்கம் பிராப்னோதி சம்சாரே யஸ்ய பாரியா ஜெகத்குரு, யஸ்ய பாரியா யாருடைய மனைவியானவள் இந்த மாதிரி விடப்பட்டிருக்காளோ அவனுக்கு துக்கம்தான். திக் தஸ்ய ஜீவிதம், அவனுடைய ஜீவிதமும் திக் நிந்திக்கு தகுந்ததாக இருக்கும். நிந்திதம் ஹரிமண்டலே, எதிரிகளும் அவனை இகழ்வார்கள் இல்லையா. சகாமா ரிபவஸ்தேத்ய திருஷ்டுவாதாம் துக்கிதாம் பிருஷம் துவாம் வியுக்தம் ச ரமையா ஹசிஷ்யந்தி திவானிசம். சகாமா ரிபவஸ்தேத்ய, உன்னுடைய எதிரிகள் அதாவது அசுரர்கள்லாம், சகாமாக அவர்கள் நிம்மதியா போயிடுவாங்க. ஏன்னா மனைவி இல்லைன்னா மனைவியினுடைய சக்தி தான் ஒரு மனுஷனுக்கு சக்தியை கொடுக்கறது. சோ தே ரிபவஹா சகாமாக, அப்பா நம்ம இன்னைக்கு எல்லாரும் விஷ்ணுவை சுலபமா ஜெயிச்சுடலாம், தேவர்களை ஜெயிச்சுடலான்ட்டு அவர்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறுடுன்னு சந்தோஷமா இருப்பாங்க. தாம் துக்கிதாம் பிருஷம் வாம் வியுக்தம் சரமையா ஹசிஷ்யந்தி திவானிஷம். லக்ஷ்மியோட இல்லாததை பார்த்து அவங்க மனசுக்குள்ள சிரிச்சுட்டு இருக்க போறாங்க. ரமாம் ரமைய தேவேச தொதுத்சங்க கதாம் குரு, ரமாம் ரமைய அவளுடைய இணை, தொதுத்சங்க கதாம் குரு, உன்னை பழையபடி உன் மடிமேல் ஏற்றிக்கொள் அப்படின்ற. சர்வ லட்சண சம்பன்னாம் சுசீலாம் ச சுரூபிணியும், அவ யாரு, சர்வ லட்சண சம்பன்னா சுசீலா சுரூபிணி, எல்லா விதத்திலையும் ஏற்றவள், எல்லா விதத்திலையும் பொருத்தமானவள். அவளை போய் நீ நிராகரிக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. சுகிதோ பவதாம் பிராப்பிய வல்லபாம் சாருஹாசினி,
சாருகாசினி இனிமையான சிரிப்பை உடையவளை அடைந்து சுகிதோபவ அப்படின்னு சிவன் விஷ்ணுட்ட சொல்றார். காந்தா விரகஜம் துக்கம் ஸ்மராமியகம் அநாதுரஹா. அது மட்டும் இல்ல, காந்தா விரகஜம் துக்கம் என மனைவியை பிரிஞ்சு இருக்கக்கூடிய துக்கம் எவ்வளவு, அது எப்படிப்பட்டதுங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா. ஏன்னா இவர் என்ன பண்ண, தக்ஷ யஜ்ஞத்துல அந்த இதெல்லாம் நடந்ததோ இல்லையோ. சோ காந்தா விரகஜம் துக்கம் ஸ்மராமியகம், நான் அந்த கஷ்டத்தை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். மம பாரியா மிருதா விஷ்ணு தக்ஷ யஜ்ஞே சதி யதா. தக்ஷ யஜ்ஞே யதா சதி. சதினாக்க அதாவது கணவனுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடியவளாக இருக்கக்கூடியவள் என்ன பண்ணா, தக்ஷ யஜ்ஞே மிருதா. ததாகம் துஸ்தகம் துக்கம் புக்தவான் அம்புஜேக்ஷண. அப்ப கடுமையான துக்கத்தை, துஸ்தகம் தாங்க முடியாத ஒரு துக்கத்தை தாங்கிட்டு இருந்தேன். சம்சாரேஸ்மின் நரக்கோபி மாபூன் மத் சதுர்சோ பரஹா. நம்ம லோகத்துல சொல்ற மாதிரி சம்சாரே மத் சதுர்சோ அபரஹா மாபூத். என்ன மாதிரி ஒருத்தர் பிறக்க கூடாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எப்படி இருந்தேன், அந்த மாதிரி கஷ்டம் ஒருத்தருக்கு வந்துடக்கூடாது. நான் படுற கஷ்டம் ஒருத்தருக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு பகவான் பரமேஸ்வரனே சொல்றார். சாதாரணமா லௌகிக்கமா நம்ம எப்படி நடந்துப்போமோ, எப்படி ஃபீல் பண்ணுவோமோ, எப்படி எல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி அவ யூஸ் பண்ணி, ஏன்னா சாதாரண ஜனங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக. எப்படி, அதாவது கோவப்பட்டு நான் தான் வசதி, நான் தான் பெரியவனா இருக்கேன், நான் எல்லா விதத்திலையும் நான் செஞ்சதுதான், நான் வைக்கிறதுதான் சட்டம் அப்படின்னு நினைச்சுட்டு தங்க இஷ்டத்துக்கு நடந்துக்க கூடாது. அப்படி தங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டாக்க அதனால பின்னாடி கஷ்டம் வரும்போது தாங்களுக்கு தான் தெரியும், அந்த கஷ்டத்தை ரெக்கன்சைல் பண்ணிக்க முடியாமையும் போகும், ரொம்ப கஷ்டப்படும்படியான சூழ்நிலை ஏற்பட்டுரும்ட்டு பகவான் பரமேஸ்வரன் என்ன பண்றார், சாதாரண ஜனங்க என்னத்தை தெரிஞ்சுக்கணுமோ, சாதாரண ஜனங்க எப்படி ஃபீல் பண்ணுவாளோ, எப்படி பேசுவாளோ அதே மாதிரி ஆங்கிள் பேசுறார். என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், அந்த நேரத்துல என்ன மாதிரி நான் பட்ட கஷ்டம் ஒருத்தர் பற்றக்கூடாது. பகவான் பரமேஸ்வரனே நான் பட்ட கஷ்டம் ஒருத்தர் பற்றக்கூடாதுன்ட்டு. அதனால என்ன ஆகும், மனசா அகரவம் சோகம் தஸ்யா விரக பீடிதா. அவளுடைய பிரிவினால மனசா சோகம் அகரவம் வெளியில காட்டிக்க முடியாது இல்லையா. சோ பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்காருன்னா என்ன அர்த்தம், அவருடைய கஷ்டத்தையும் வெளியில சொல்லிக்க முடியாது. இவருக்கேவா, அப்புறம் நம்ம இவர்கிட்ட போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஆயிடும் இல்லையா. காலேன மகதா பிராப்தா மயா கிரிசுதா புனகா. காலேன மகதா காலேன, அப்புறம் அந்த பார்வதி அடையறதுக்கு பார்வதி ஹிமவானுக்கு பொண்ணா பிறந்து அந்த பார்வதி தபஸ் பண்ணி சிவனும் தபஸ் பண்ணி அவ 2 பேரும் பரஸ்பர தபஸ் சம்பத் பலாயுத பரஸ்பரம்ன்ற மாதிரி அவ்வளவு கடுமையான தபஸுக்கு அப்புறம் சிவன் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால காலேன மகதா பிராப்தா, மகதா காலேன்னு ரொம்ப ஒரு பெரிய என்ன சொல்றது இடைவெளிக்கு அப்புறம்னு. தபஸ் தத்துவா அதி துஸ்தாத்தியாம். அதனால அந்த தபஸ் மிக கடுமையான தபஸ். முதல்ல என்ன பண்ணா, பார்வதி பஞ்சாக்னி தபஸ் பண்றா. அது காளிதாசன் 5வது சர்க்கத்துல குமார சம்பவத்துல விசேஷமா வர்ணிக்கிறார். பஞ்சாக்னி தபஸ் 5 அக்னிகளுக்கு நடுவுல, அதுக்கப்புறம் குளிர்காலத்துல தண்ணியில இறங்கி நின்றுட்டு கழுத்தளவு தண்ணியில நின்று தபஸ் பண்றா. அந்த மாதிரி அப்புறம் என்ன பண்றா, ஆகாரமே இல்லாம முதல்ல இலைய வச்சு சாப்பிட்டு இருந்தா. அப்புறம் அந்த இலையும் விட்டுட்டா. இலைய சாப்பிட கீரைகளை சாப்பிட்றதையும் நிறுத்திட்டதுனால அவளுக்கு அபர்ணான்னு பேர் வந்தது. சோ அப்படிப்பட்டவளாக கடுமையான தபஸ் பண்ணி அந்த தபசனுடைய விளைவாகத்தான் அவன் என்ன பண்ணா, சிவனுடைய தரிசனம் அவளுக்கு கிடைக்கிறது. தபஸ் தத்துவாதி துஸ்தாத்தியம் யா தக்தாது ருஷாத்வரே. ருஷா அத்வரே தக்தா. அவன் என்ன பண்ணா, கோபத்தினால. இது காரணம் என்ன, தட்ச யஜ்ஞத்துக்கு போவாண்டான்னு சொல்லியும் போனது. அந்த இடத்துல கோபத்தினால என்ன பண்ணா, தன்னுடைய சரீரத்தை விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டா. ஹரே கிம் சுகமாபன்னம் துவயா சந்தியஜ்ய காமினி. இப்ப நீ யோசிச்சு பாரு, லக்ஷ்மியை தவிச்சு அவளை வெளியில அனுப்பிச்சதுனால உனக்கு என்ன சுகம் ஏற்பட்டது. இதுல அம்பாள் பரமேஸ்வரி தான் எல்லாத்துக்கும் தலைவியா இருக்கா, எல்லாத்துக்கும் மேல இருக்கா. அவதான் இந்த திரிகுணாத்மிகையா இருந்துட்டு எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறவளா இருக்கா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால அதை வச்சுட்டு இவ எல்லாரும் எப்படி சாதாரணமா இருந்துட்டு இருக்கா அப்படிங்கறத வர்ணிக்கிறார். ஏகாக்கி திஷ்டதா காலம் சகஸ்ர வத்சராத்மகம் கத்வா ஸ்வஸ்ய மகாபாகாம் சமானய நிஜாலயம். சோ ஏகாக்கி திஷ்டதா காலம், அவ ஏகாக்கி திஷ்டதா தனியா, சகஸ்ர வத்சராத்மகம் 1000 வருஷம் அந்த இடத்துல தபஸ் பண்ணுற திவ்யம் வருஷ சகஸ்ரன்னு. கத்வா ஆஸ்வாசிய மகாபாகாம், அவளை தேற்றி சமானய நிஜாலயம், உன்னுடைய இடத்துக்கு நீ அவளை அழிச்சுண்டு வா. மாபூத் கோபீக சம்சாரே விமுக்தோ ரமையா தயா. சம்சாரத்துல அவளை விட்டுட்டு இருக்கிறது நல்லா இல்ல. கிருத்வா துரக ரூபம் துவம், நீ அவள்கிட்ட போகும்போது என்னாகும், இப்ப இப்படியே விஷ்ணு மாதிரி போகாத, துரக ரூபம் துவம், இந்த துரக ரூபம் நீயும் ஒரு அஸ்வரூபத்தை எடுத்துக்கோ. பஜதாம் கமலாலயாம் உற்பாத்திய புத்திரம் ஆயுஷ்மம். அப்ப விஷ்ணு என்ன சொன்னார், உனக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே நான் வருவேன் இருக்காரு இல்லையா. அதனால துரக ரூபத்தோட போய் என்ன பண்ணு,
புத்திரம் உற்பத்தியே. ஏன்னா விஷ்ணு இல்லாம சிவனுக்கு அவனுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்ன போது, சிவன் லக்ஷ்மிக்கு சொன்ன போது எப்படி பிறக்கும்னா அதான் சொல்றாரு. விஷ்ணு நீ ஒரு குதிரை வடிவத்தை எடுத்து நீ போ, அவளை ஆறுதல் சொல்லு, அதுக்கப்புறம் ஒரு குழந்தையை பெற்று கொடுத்துட்டு சமானைய சுச்சிஸ்மிதாம், அழகான மென்மையான புன்முருளுடன் கூடின அவளை அழைத்து கொண்டு வைகுண்டத்துக்கு வா அப்படின்னார். வியாசர் மேல கதையை சொல்றார். ஹரிராகர்ணே தத்வாக்கியம் சித்திர ரூபஸ்ய பாரத ததேத்யுக்த்வா தம் தூதம் பிரேஷயாமாச சங்கரம். சோ ஹரிராகர்ணே தத்வாக்கியம், விஷ்ணுவும் அந்த வாக்கியத்தை கேட்டுவிட்டு சித்திரரூபஸ்ய சித்திரரூபன்ற சிவனுடைய கணம் சொன்ன அந்த வாக்கியத்தை கேட்டுவிட்டு ததேத்யுக்த்வா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு பதில் சொல்லிட்டு, வேற மாதிரி இல்ல அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம் தூதம் பிரேஷயாமாச. அப்புறம் கதே தூதேத பகவான் வைகுண்டாத் காமசம்யுதா. கதே தூதே, அந்த தூதன் போன உடனே சிவனும் சொல்லியிருக்காரு நீ போய் லட்சுமியை பாரு அப்படின்றார் இல்லையா. சோ லட்சுமியை பார்க்கணுன்ற ஆவல் அவருக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஜகாம திருத்வா தத்ராசு வாஜி ரூபம் மனோகரம். தத்ரா ஆசு ஜகாம, லக்ஷ்மி எங்க தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ அந்த இடத்துக்கு வாஜி ரூபம், ஒரு குதிரையினுடைய மனோகரம் வாஜி ரூபம், அழகான குதிரையின் ரூபத்தை எடுத்துட்டு போனார். எத்திரசா வடவா ரூபம் கிருத்வா தபசி சிந்துஜா. எத்திர சிந்துஜா, சிந்து அப்படின்னா சமுத்திரம், சமுத்திரத்துல பிறந்தவளான லட்சுமி வடவா ரூபா, வடவான்றது பெண் குதிரை. சோ வடவா ரூபா கிருத்வா தபதி விஷ்ணுஸ்தம் தேசமாசாத்திய தாமபஸ்யத் ஹயீம் ஸ்திதாம். அந்த இடத்த போய் விஷ்ணு என்ன பண்ணார், அந்த பெண் குதிரையா இருக்கக்கூடிய லட்சுமியை பாக்குறார். தாபி தம் வீக்ஷிய கோவிந்தம் ஹயரூப தரம் பதிம். சோ கோவிந்தம் ஹயரூபதரம், விஷ்ணு அதாவது குதிரையின் வடிவத்தை எடுத்துட்டு இருக்கிற பதிம் தன கணவனான கோவிந்தனை அவர் பார்த்தார். பார்த்துட்டு ஞாத்வா வீக்ஷிய ஸ்திதா சாத்வி விஸ்மிதா சாஸ்திருலோச்சனா. இப்ப அங்கதான் ஞாத்வா அவளை பார்த்தார், அதாவது விஷ்ணு அவ பாக்குறா. பார்த்துட்டு ஞாத்வா விஷ்ணுன்னு தெரிஞ்சுட்டா, சாத்வி விஸ்மிதா, இப்பொழுது என்ன ஆயிடுது, பகவான் தனக்காக குதிரை ரூபம் எடுத்துன்னு வந்திருக்கார் அப்படிங்கறதுல அவளுக்கு ஒரு பெருமையும் ஆச்சரியமும் ஏற்படுறது. அதனால விஸ்மிதா. சாஸ்திருலோச்சனா, அந்த பகவானுடைய கருணையினால அவளுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர், அதனால சாஸ்திருலோச்சனா ஸ்திதா. தயோஸ்து சங்கமஸ்தத்ர பிரபுத்தோ மன்மதார்த்தையோகோ. சோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தர உணரும் போது அவளுக்கு சங்கமஹா பிரவருத்தகா. காலிந்தி தமசா சங்கே பாவனே லோக விஸ்ருதே. காலிந்தி தமசா, காலிந்தியும் தமசாவும் சேரக்கூடியதான, அதாவது நர்மதா யமுனையும் காலிந்தியும் தமசையும் சேரக்கூடிய அந்த சங்கமத்துல பாவனே புண்ணியமான அந்த ஒரு கஷேத்திரத்துல லோக விஸ்ருதே சகர்பா சா ததா ஜாதா வடவா ஹரிவல்லபா. சகர்பா அவளுக்கு என்ன எடுத்து அவ கர்ப்பம் தரிக்கிறா. சுஷுவே சுந்தரம் பாலம் தத்ரைவ சுகுணோத்தரம். அந்த இடத்துல சுந்தரம் பாலம் தத்ரைவ சுகுணோத்தரம், நல்ல குணவானான ஒரு குழந்தையை அவள் பெறுகிறாள். தாமாக பகவான் வாக்கியம் பிரகஸ்ய சமயாஸ்கிருதம். அந்த இடத்துல அந்த குழந்தை பிறந்த உடனே என்ன ஆகும், தாமாக பகவான் வாக்கியம், அவளை பார்த்து வாக்கியம் சொல்றார். பிரகஸ்ய தியஜாத்ய பாடவம் தேகம் பூர்வதேகா பவாதுனா. இனிமே உனக்கு தேவையில்லை பாடவம் தேகம் தியஜ, உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் இந்த சாபம், அதனால அதுனா பாடவம் தேகம் தியஜ, இந்த பெண் குதிரை வடிவத்தை விட்டுவிடு. திஜாத்திய பாடவம் தேகம் பூர்வதேகா பவாதுனா, முன்னாடி இருந்த லக்ஷ்மியினுடைய வடிவத்தை எடுத்துக்கோ. கமிஷ்யாவஸ்ட வைகுண்டம் ஆவாம் கிருத்வா நிஜம் பபுகு. நம்ம ரெண்டு பேரும் நம்மளுடைய சுரூபத்தை எடுத்துட்டு வைகுண்டம் கமிஷ்யாவஹா. திஷ்டத்வத்ர குமாரோயம் துவயா ஜாத சுலோச்சனே. இந்த குழந்தை இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னா, உன்னால உண்டான இந்த குழந்தை இங்கேயே இருக்கட்டும், நம்ம வைகுண்டத்துக்கு போவோம். லக்ஷ்மி சொல்றார், ஸ்வதேக சம்பவம் புத்திரம் கதம் ஹித்வா பிரஜாமியகம். இந்த குழந்தை எனக்கு பிறந்தது என்னுடைய சரீரத்துல, அதாவது நான் குதிரையா இருக்கும்போது என்னால கர்ப்பம் தரிக்கப்பட்டு என்னுடைய சரீரத்துல இருந்து எனக்கு பிறந்த குழந்தை, இத விட்டுட்டு வரதுங்கிறது எப்படி பாசிபிளா இருக்கும் எனக்கு. ஸ்வதேக சம்பவம் புத்திரம் கதம் ஹித்வான்னு விட்டுட்டு விரஜாமி. ஸ்நேகா சுதுஸ்திய காமம் சுவாத்மஜஸ்ய சுரர்ஷப. சுவாத்மஜஸ்ய தனக்கு பிறந்த குழந்தைகள்கிட்ட இருக்கிற காமம் ஆசை இருக்கே, அதை விடுறதுங்கிறது சுதுஸ்தகா தாங்க முடியாதது. காகதி சியாத் அமேயாத்மன் பாலசியாஸ்ய நதி தட்டே. இந்த நதிக்கரையில இந்த குழந்தைய விட்டுட்டோம்னா இந்த குழந்தைக்கு என்ன கதி? இந்த குழந்தை என்ன, சின்ன குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, இந்த குழந்தை தன்னை எப்படி தன்னைத்தானே எப்படி பார்த்துக்கும், இந்த குழந்தையோட கதி என்ன ஆகும்?
அநாதஸ்ய அசமர்த்தஸ்ய விஜனே அல்பதனோரிக. அதோட மட்டும் இல்லை, இந்த குழந்தை எப்படி இருக்கு, அநாதஸ்ய, இப்ப யாரும் இல்லை, நம்ம 2 பேரும் போயிட்டோம்னாக்க இத பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கும். அநாதஸ்ய அசமர்த்தஸ்ய, தன்னை பாத்துக்க கூடிய கெப்பாசிட்டி கிடையாது இதுக்கு. அசமர்த்தஸ்ய விஜனே, ஜனங்க யாருமே இல்லாத இடம். ஜனங்க இருந்தாலாவது யாராவது ஒரு குழந்தைய பார்த்து அதுகிட்ட கருணையோட வருவான்னு சொல்லலாம். விஜனே அல்பதனோகம், அல்பதனா ரொம்ப சின்ன குழந்தை, பச்சை குழந்தை, அவ்வளவு சின்னதா இருக்கு. அல்பதனோகோ இக அனாசிரயம் சுதம் தியக்வா கதம் கந்தும் மனோமம. இந்த மாதிரி ஆசிரியமே இல்லாத இருக்கிற இந்த குழந்தைய விட்டுட்டு வெளியில போறதுக்கு எனக்கு எப்படி மனசு வரும். சமர்த்தம் சதயம் சுவாமின் பவேத் அம்புஜலோச்சன. சோ இது சதயம், கொஞ்சம் தயை காட்டுங்கோ. சமர்த்தம், இது சமர்த்தனாகட்டும். திவ்ய தேகோ ததோ ஜாதோ லக்ஷ்மி நாராயணாவுபௌ விமான வர சன்னிவிஷ்டோ ஸ்தூயமானோ சுரேர் திவி. அப்ப தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, என்ன லக்ஷ்மி வந்தாதானே லோக காரியம் ஆகும். அதனால லக்ஷ்மிக்காக தேவர்கள்லாம் அந்த விமானத்துல புஷ்ப வருஷம் பண்றாங்க, இது பண்றாங்க. கந்து காமம் பதிம் பிராக கமலா கமலாபதிம் கிருஹானேமம் சுதம் நாத நாகம் சக்தாஸ்மி ஹாபிதம். கிருஹானேமம், இந்த குழந்தைய எடுத்துதான் வரணும், இதை விடுறதுக்கு. நாகம் சக்தா ஹாபித்தும், இதை விடுறதுக்குன்னு. பிராணப்பிரியோஸ்தி மே புத்திரஹா காந்தியா தொத் சதுரச பிரபோ. பிராணப்பிரியோஸ்தி, என்னுடைய பிராணனுக்கும் மேலான பிரியமானவன். காந்தியா தொத் சதுரச, உன்னுடைய ஜாடையிலேயே இருக்கு. கிரகீத்வைனம் கவிஷ்யாவோ வைகுண்டம் மதுசூதன. இந்த குழந்தைய எடுத்துன்னு நம்ம வைகுண்டத்துக்கு போலாங்கிற. அங்கதான் வைகுண்டத்துக்கு போறதுங்கிறதெல்லாம் என்ன ஆயிடுத்து, இப்ப இருக்கிற இந்த பிறந்த குழந்தையெல்லாம் எடுத்துட்டு போறதுங்கிறது கஷ்டம். அதுதான் சொல்றேன். ஏன்னா அங்க புண்ணிய பாபங்களால வர போறது இல்லையா. அப்ப ஹரிருவாச்ச மா விஷாதம் பிரியே கர்த்தும் தொம் அர்ஹசி வரானனே. இந்த விஷயத்துல விஷாதம் கர்த்தும் தொம் மார்ஹசி. இந்த விஷயத்துல நீ வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. திஷ்டத்வயம் சுகேநாத்திர ரக்ஷாமே விகிதாத்விக. நான் இந்த குழந்தைய விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது பொறுப்பு இல்லாம இந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு வா அப்படின்னு நான் சொல்லல. அயம் திஷ்டத்து, இவன் இருக்கட்டும், சுகேன, இவன் இருக்கும்போது சந்தோஷமா நிம்மதியா எல்லா விதத்திலையும் சுகமா இருப்பான். ரக்ஷாமே விகிதா, இவனை காப்பாத்துறது என்னால செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி காப்பாத்தணும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். காரியம் கிமப்பி வாமோரு வர்த்ததே மகத் அத்புதம். ஒரு பெரிய காரியம் நடக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் நிபோத கதையாம் எத்திய சுதஸ்யாத்திரே விமோசனே. இந்த குழந்தைய இங்கேயே விடுறதுல காரணம் என்னங்கிறது சொல்றேன். துர்வசுர் நாம விக்யாதா யயாதி தனுஜோ புவி. யயாதி அப்படின்னு ஒரு ராஜா, இவன் இருந்த சந்திரவம்சத்துல இருக்கான் இல்லையா, அவனுடைய புள்ள துர்வசுன்னு பேரு. அவன் என்ன பண்ணா, ஹரிவர்மேதி பித்ராஸ்ய கிருதம் நாம சுவிஸ்ருதம். அந்த பையனுக்கு ஹரிவர்மா அப்படின்னு அவன் அப்பா நாமம் பண்ணார். தராஜா புத்திரகாமோத்திய தபஸ்தபதி பாவனே. அவன் குழந்தை வேணும்னு இந்த கடுமையான இந்த புண்ணியமான காட்டுல தபஸ் பண்ணிட்டு இருக்கான். தீர்த்தே வருஷசதம் ஜாத்தம் தஸ்யவை குர்வதஸ்தபா. அவன் 100 வருஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்கான். தஸ்யாத்தே நிர்மித புத்திரஹா மயாயம் கமலாலயே. இந்த குழந்தை தஸ்யாயம் நிர்மிதா, அவருக்காக உண்டு பண்ணப்பட்டது. இது உன்னுடைய சாபம் மட்டும் இல்ல, உனக்கான சாபம் மட்டும் இல்ல, அந்த துருவசூங்கிற ராஜாவுக்கு அவனுக்காக உண்டு பண்ணப்பட்ட குழந்தை இது. அதனால அவன் பார்த்துப்பான். தத்ரகத்வா நிருபம் சுப்ரு பிரேஷயிஷ்யாமி சாம்பர்த்தம். நான் இப்ப வைகுண்டத்துக்கு போகும்போதே அங்க உடனே போய் அந்த ராஜாவை இந்த இடத்துக்கு இந்த குழந்தைய பாக்குறதுக்கு அனுப்புறேன். தஸ்மை தாஸ்யாமியகம் புத்திரம் புத்திரகாமாய காமினி. புத்திரகாமாய, குழந்தை ஒண்ணுன்னு ஆசைப்படுற அந்த ராஜாவுக்கு இந்த குழந்தைய கொடுக்க போறேன். கிரகீத்வா சொகிருகம் ராஜா பிராபயுஷ்யதி பாலகம். தன்னுடைய வீட்டுக்கு, தன்னுடைய அரண்மனைக்கு ராஜா இந்த குழந்தைய எடுத்துன்னு போவான். அதனால இந்த குழந்தை ஒரு ராஜாவோட குழந்தைய எல்லா விதத்திலையும் சௌக்கியமாக வளரும், கவலைப்படாதே அப்படின்னு சொன்னார் விஷ்ணு லக்ஷ்மிட்ட. வியாச உவாச்ச இத்யாஸ்வாசிய பிரியாம் பத்மாம் கிருத்வா ரக்ஷாம்ச பாலகே. தன்னுடைய மனைவியையும் தேற்றி அந்த குழந்தைக்கான ரட்சையையும் செய்து விமானவரம் ஆருகிய பிரயையோ பிரியயாசக. ஒரு உத்தமமான விமானத்துல, ஏரோப்ளைன்ல ஏறிண்டு தன் மனைவியுடன், பிரியமான மனைவியுடன் விஷ்ணு என்ன பண்ணார், வைகுண்டத்தை நோக்கி சென்றார். அப்படிங்கிறதாக இந்த லக்ஷ்மியும் விஷ்ணுவும் தங்களுடைய சொஸ்வரூபத்தை எடுத்துட்டு வைகுண்டத்துக்கு போறது அப்படிங்கிறதாக 19வது அத்தியாயம். 20வது அத்தியாயம் மேல என்ன வருதுங்கிறத அடுத்த இதுல பார்க்கலாம். ஓம் திருஷ்டுவாகிலம் ஜெகதிதம் சதசத்ஸ்வரூபம் சத்யா ஸ்வயா திரிகுணயா பரிபாதி விஸ்வம் சம்ஹிருத்ய கல்பசமயே ரமதே ததைகா தாம் சர்வ விஸ்வஜனனீம் மனசா ஸ்மராமி.
सकलगुणगणानाम् एकपात्रं पवित्रम् अखिलभुवनमातुर्नाट्यवद्यद्विचित्रम् निखिलमलगणानाम् नासकृत्कामगन्धम् प्रकटय भगवत्या नामयुक्तम् पुराणम्। नमो देवी महाविद्ये नमामि शरणौ तव तदा ज्ञानप्रकाशं मे देहि सर्वार्थदे शिवे।